ஒருத்தவங்க இப்போ வயது மூப்பின் காரணமாக காலமாக இருக்காங்க அப்படின்றது திரைத்துறையில் உள்ள மிகப்பெரிய லெவலில் வேதனையை கொடுத்துருக்கு. மலையாள சினிமாவில் ரொம்பவே புகழ்பெற்ற மீனா கணேசன் அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாட்களாகவே உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சிறு வயதுலேருந்தே நாடகம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக நிறைய திரைப்படங்களில் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பல படங்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லாம் நடித்து ரொம்பவே பிரபலமானாங்க. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய நிறைய திரைப்படங்களில் இவங்க நடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மீனா கணேஷ் அவர்களினுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் மீனா கணேஷ் அவர்களினுடைய இழப்பு செய்தி சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது. ரசிகர்கள் அவங்களுக்கு அதே போல் மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல நடிப்பை வெளிக்காட்டிட்டு இப்படி பார்த்தோன்னா வயது மூப்பின் காரணமாக நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்களேன்னு வருத்தம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க, இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் மீனா கணேசன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகை கௌதமி அவர்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களா, தன்னுடைய மகளை விட்டு தான் அவங்க ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படணுமே அப்படின்றதுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய மகளுக்காகவே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. கமலஹாசன் அவர்களை கூட லிவிங் டுகெதர்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுவும் அவங்க மகளுக்காக தான் அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க. இப்போ நடிகை கௌதமி அவர்கள் திடீரென அப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் ஆகியிருக்கு. நான் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ்லாம் என்கிட்ட முன்னாடியே எனக்கு உணர முடிஞ்சது. அதனால தான் நான் எனக்கு கேன்சராக இருக்கும் அப்படின்றத அதற்கப்புறம் பரிசோதனை மூலமாக உறுதி செஞ்சுக்கிட்டேன். எனக்கு கேன்சர் நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. யார் யார் எப்படி, அதே போல் நம்மளுடைய குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் அதுலேருந்து நான் கற்றுருக்கேன். என்னுடைய மகளுக்கும் அது கற்றுக் கொடுத்துருக்கு. தனிமை அப்படின்றது ரொம்பவே வேதனையாக இருந்தது. இப்போ என்னுடைய மகளுக்காக தான் இப்பயும் சரி இனிமேலும் சரி நான் வாழ போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வைரலாகி வருது.